இன்டெலிஜென்ஸுங்கிறது ஸ்கூலில் மார்க் எடுக்கிறதா? இல்லை. ஹவர்ட் கார்னர் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் படி நேச்சுரலாகவே ஹியூமன்ஸ்க்கு 7 டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு 1-2 இருக்கலாம், சில பேருக்கு 1 மட்டும் இருக்கும். அதில் எது உங்களோட நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த 7 டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க நல்லா பேசுவாங்க, பேச்சு திறமை அவங்க ரொம்ப நல்லா வரும், கம்யூனிகேஷன் ஸ்கில் ஸ்ட்ராங்காக இருக்கும். லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ். இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க இவங்களுக்கு ஈஸியாக மேக்ஸ் வரும், மேக்ஸ் ப்ராப்ளம்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணுவாங்க, சயின்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. தேர்ட் ஒன் மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். இவங்களுக்கு மியூசிக் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே மியூசிக்கை கற்றுக்குவாங்க, இவங்களால் ஈஸியாக மியூசிக்கை ப்ரொடியூஸ் பண்ணவும் முடியும், நல்லா பாடுவாங்க. ஸோ ஸ்பேசியல் இன்டெலிஜென்ஸ். இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க க்ரியேட்டிவிட்டி, ட்ராயிங் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது இதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக வரும். 5வது கைனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ். இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பாடி பில்டிங், ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக வரும். இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். இது இருக்கிறவங்க லீடர்ஸாக வருவாங்க, டீச்சிங் ஸ்கில் ஜாஸ்தியாக இருக்கும், டீச்சர்ஸாக இருப்பாங்க. ஃபைனல் லாஸ்ட் ஒன் வந்து இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ். இந்த இன்டெலிஜென்ஸ் நேச்சுரலாக இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க, இவங்களுக்கு வந்து செல்ஃப் அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் வீக் இல்லை, உங்களுக்கு எதுவுமே வராது அப்படின்னு கிடையாது, நீங்கள் ராங்கான இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட இன்டெலிஜென்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 7 இன்டெலிஜென்ஸில் எது உங்களோட நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி? சிம்பிள். 3 விஷயந்தான் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். எந்த ஒர்க்கை பண்ணும்போது உங்களுக்கு டைம் போகிறதே தெரியலையோ, ரொம்ப ஈஸியாக பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கான இன்டெலிஜென்ஸ். 2வது அந்த ஒர்க்கை பண்ணும்போது மற்றவங்களோட நீங்கள் அதை ஸ்பீடாக கற்றுக்குவீங்க, ரொம்ப குயிக்காக பண்ணி முடிப்பீங்க. அதில் நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அதில் டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. உங்களை சுற்றி உள்ளவங்களே உங்களை அதை செய்ய சொல்லி அது சம்மந்தமாக உங்களுக்கு ஹெல்ப் கேட்டு வருவாங்க, நீங்கள் நல்லா பண்ணுறதை பார்த்துக்கிட்டு. ஸோ அதுதான் உங்களோட நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். ஸோ உங்களோட நேச்சுரல் இன்டெலிஜென்ஸை எப்படி கண்டுபிடிக்குன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் என்னென்னு கண்டுபிடிங்க, லைஃப்பில் ஈஸியாக க்ரோ ஆகுங்க. பி பாசிட்டிவ், நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும்.